உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், இந்த அப்பா அம்மா தாய் தந்தை சொல்கிறது, நான் செத்த பின்னாடி சொத்தை எடுத்துக்க, சரிங்களா? பெற்று வளர்க்குறாங்க கஷ்டப்பட்டு, சரிங்களா? அடுத்து படிக்க வைக்கிறாங்க, அடுத்து வேலை கிடைக்காம அலையிறான், படிக்க முடியாமல் அலையிறான், பல பிரச்சனையில் வாழ்கிறான். 20 வயசு வரைக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சு 1 வருஷத்தில் சண்டையாக பிடிச்சி வேட்டி விட்டுறாங்க. எங்கே போகிறது? இப்போ நான் ஆம்பளை, என் பொண்டாட்டி பொம்பளை, 2 பேருமே வேட்டி விட்டுறீங்க. மாமியார் பக்கமும் வேட்டி விட்டுறீங்க, எங்கள் தாய் தந்தை பக்கம் வேட்டி விட்டுறீங்க. நாங்கள் எங்கே போய் எப்படி வாழ்கிறது சொல்லுங்கள்? வேலை கிடச்சிருக்காது, அரை குறையாக இருப்போம், வாழ்க்கையில் அரை குறையாக இருக்கிறோம். வேட்டி விட்டுறீங்க, எப்படி வாழுவ சொல்லுங்கள்? அம்மா அப்பா சமுதாயமே சொல்லுங்கள். இப்போ பாரதி ராஜா குடும்பம் தெரியும், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். நல்ல படம் எடுத்தார், அவர் மையம் ஒரு படம் நல்ல படம் எடுத்தார், அதோடு அவரை சொல்லி முடிச்சிட்டிங்க. சொல்லுங்கள், ஒரு படம் நல்ல படம் எடுத்துடக்கூடாது? யாருக்கு இதெல்லாம் பிடிக்கல? அது என்ன படம்? திருப்பாச்சி அருவாலை தீட்டிக்கிட்டு வாடா வாடான்ற படம். அது யாருக்கு பிடிக்கல அந்த படம்? அதோட அந்த குடும்பத்தை சொல்லி முடிச்சிட்டிங்க வளரோட. ஆமாம், இன்றைக்கி அவர் அப்பா இருக்கார், மையம் இருந்து உணரா. அப்புறம் உங்கள் சொத்து எதுக்கு? தாய் தந்தை அப்பா அம்மா உலகமே. நான் என்ன சொல்கிறேன்டா, பிள்ளை பற்றி வளர்க்குறீங்க, சரிங்களா? தூங்குறதுக்கு இடம் வேணும்ல? என்ன அர்த்தத்தில் வாழ்கிறீங்க? ஒரு மனுஷன் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, தூங்குறதுக்கு இடம் வேணுமா வேணாமா? இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும்ல. நீங்கள் மகன் இருக்கேன், மகனுக்கு சொத்து சேர்த்தா போதுமா? மகளுக்கு நகை எடுத்து வச்சா போதுமா? தூங்குறதுக்கு இடம் வேணுமா வேணாமா? நான் ஏன் தாய் தந்துட்டு தான் கேட்டேன். குடியிருக்கிறதுக்கு வீடு விடு. நாங்கள் வாடகைக்கு விட்டு தான் வீடு சாப்பிட்டுருக்கோம், வாடகை வாங்கிட்டு வாங்க. அந்த வாடகை நான் தரேன்ட்டேன், நீ 2 மாதம் கொடுப்ப, அப்புறம் தரமாட்டேன்றாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பல பிரச்சனை. உலக மக்களே, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, இருக்கிறதுக்கு வீடு கட்டுங்க ஃபஸ்ட்டு, சரிங்களா? குடியிருக்கிறதுக்கு இப்போ வெளிநாட்டிலாம் பார்த்தா